வணக்கம். இப்ப இந்த 2 கேள்வி நீங்க ஆன்சர் கேட்டிருக்கீங்க. செங்குத்தாக கீழே விழும் பொருள், செங்குத்தாக எரியப்பட்ட பொருள், கிடைத்தல கோணத்துடன் 0 கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தல நெடுக்கம் மற்றும் பெரும உயரம். கிடைத்தல நெடுக்கம்னா எங்க போய் விழுந்தது, பெரும உயரம்னா மேக்சிமம் எவ்வளவு ஹைட் போச்சு, உயரம் எவ்வளவு உயரம் போச்சு, ரைட்டா? செங்குத்தாக கீழே விழும் பொருள் இயக்க சமன்பாடுகளை கேட்டிருக்காங்க. இப்போ இயக்க சமன்பாடுகள்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு இருக்கு, ரைட்டா? இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இதை கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணாம பரீட்சைக்கு போகாதீங்க, ஒரு வழியே கிடையாது. v ஈக்குவல்ஸ் u பிளஸ் ஏடி. யூங்கிறது ஆரம்ப திசை வேகம், இனிஷியல் வெலாசிட்டி. விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசை வேகம். ஏங்கிறது முடுக்கம். ஸோ முடுக்கம்ங்கிறது உங்களுக்கு ஒரு வேகம் மாறிக்கிட்டே இருந்தா முடுக்கம் இருக்கு. வேகம் மாறாம ஒரே மாதிரி இருந்தா முடுக்கம் 0. இப்போ ஒருத்தவங்க 2 கிலோமீட்டர் வேகத்துல சீரா போயிட்டே இருக்காங்கன்னா அங்க முடுக்கம் 0. ஆனா அவங்களே 2 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்கு மாறுறாங்க, 4 கிலோமீட்டருக்கு மாறுறாங்க, மாறிக்கிட்டே போறாங்கன்னா அங்க முடுக்கம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ சீரான வேகத்திற்கு முடுக்கம் 0. அதை மைண்ட்ல நல்லா ஏற்றுக்கோங்க. ஸோ இப்போ S ஈக்குவல் டு யூடி பிளஸ் half AT ஸ்கொயர். எஸ்ங்கிறது கடந்த தூரம், யூடி பிளஸ் half AT ஸ்கொயர். யூடினா ஆரம்ப திசை வேகம், டினா நேரம், ஏனா முடுக்கம். S ஈக்குவல் டு யூடி பிளஸ் half AT ஸ்கொயர். V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2YS. S ஈக்குவல் டு V பிளஸ் U டைம்ஸ் T/2. இது உங்க புக்லேயே ஒரு பக்கத்துல இருக்குது. அதனால நீங்க அந்த புக்ல நீங்க அதை பார்த்து இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த 2 கணக்குமே உங்களுக்கு எழுத முடியும். சரி, இப்போ இந்த கணக்கு என்ன கணக்குன்னா, ஒரு பால், ஒரு பந்தை கீழே எறிகிறாங்க. ஆரம்ப திசை வேகம் 0, முடுக்கம் ஏ. ஏன்னா அந்த முடுக்கம் எதுக்காக வருதுன்னா புவியீர்ப்பு முடுக்கம். பூமி எந்த ஒரு பொருளை எரிஞ்சாலும் அது கீழே வாங்கிக்கிறோம் இல்லையா, அதனால அது புவியீர்ப்பு முடுக்கம். அது ஜி. உயரம் ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனையுமே நம்ம v equal to u plus gt, h equal to ut plus half gt square, v square equal to u square plus 2gs. இப்போ நம்ம இதுல ஓய்வு நிலையில் u 0, h equal to half gt square. திருப்பி போட்டோம்னா half gt square h, t square equal to 2g by g, t equal square root of 2h over g. இப்போ இதை இதுல பார்த்துருவோம். இதுல பார்த்தீங்கன்னா m நிறையுள்ள பொருள் h உயரத்திலிருந்து விழுகிறது. அப்போ இது h, இது இந்த பொருள் மாசு. காற்று தடையை புறக்கணிக்கவும். பொருள் புவிப்பரப்புக்கு அருகே விடுவதால் அது சீரான புவியீர்ப்பு முடுக்கத்தை பெறும். இப்போ முடுக்கம் A equal to G JH. J இந்த தொப்பி போட்டுக்கிறது என்னது, ஹேட் போட்டுக்கிறது வெக்டர். A வெக்டரு, G சாதாரண வேல்யூ. இப்போ AG ஹெஸ்டர். இப்போ இந்த பந்து நேர கீழே விழுகிறதுனால நம்மளுக்கு முன்னாலையும் அதனுடைய வேகம் 0, தோள்பட்டை வாக்குலையும் வேகம் 0, கீழே மட்டும்தான் ஒய் திசையில மட்டும்தான் அது என்ன செய்யுது, முடுக்கம் பெறுகிறது. அப்போ நம்ம சிம்பிளா AO ஈக்குவல் டு A ஈக்குவல் டு G. இது உங்க புக்ல 11வது புக்கை நீங்க இப்ப பிரட்டி பார்த்தீங்கன்னா, பிரட்டி பாருங்க, அதுல இதே பக்கம் இருக்குது. இந்த இதுல லயோலாவில் என்ன பண்ணிருக்காங்க, அம்புக்குறி மட்டும் போட்டுருக்காங்க, வேற எதுவுமே டிஃபரெண்டா கிடையாது. எல்லாம் அப்படியே ஈயடிச்சாங்க அடிச்சிருக்கிறாங்க. அப்ப U ஆரம்ப திசை வேகத்துடன் நேர்குறி ஒய் அச்சு திசையில் விழுவதாக தெரிந்து கொண்டால் V equal to U plus GT. T நேரத்தில் பொருளின் நிலை ஒய் அச்சுனால இந்த மாதிரி ஒய் போட்டிருக்காங்க, UT plus half GT ஸ்கொயர். பொருள் ஒய் புள்ளியில் உள்ள போது ஒரு பொருளின் இருமடி வேகம் V ஸ்கொயர் U ஸ்கொயர் பிளஸ் 2GY. இந்த ஒய்ங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம்,
இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த ஒய். அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. v ஸ்கொயர் ஈக்குவல் u ஸ்கொயர் பிளஸ் 2gy. அப்போ இந்த ஒய் எங்க இருந்தாலுமே இந்த சமன்பாடு, ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நல்லா சமன்பாடுகளை வருவி. அப்போ அந்த சமன்பாட்டில் வந்து இந்த ஒய்ங்கிறது எப்படி வேணாலும் மாறிக்கிறோங்கிறதுக்காக தான் அந்த சமன்பாடுகள் வந்து இந்த ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓய்வு நிலையில் என்னன்னா u ஈக்குவல் டு 0. அப்போ இதுல எல்லாமே 0 போட்டோம்னா இந்த 0 வந்து இங்க வந்து போட்டீங்கன்னா ஒய்ல வந்து 0 போட்டீங்கன்னா இது வந்து 0 ஆயிடும். இப்போ half gt ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gy, ஏன்னா இது வந்து 0 ஆயிடும். இந்த 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 u ஸ்கொயர்ல வந்து 0 ஆயிடும். அப்போ பொருள் தரையை எடுத்துக்கொள்ள நேரம் வந்து இந்த ஒய்க்கு பதில் என்ன செய்யறாங்க, h போடுறாங்க, half g t ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்மால் டி வந்து பிக் டியா வருது, ஏன்னா அது வந்து டிராவல் பண்ணி முடிஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. அதை குறிக்கிறதுக்காக தான் ஸ்மால் டியை பிக் டியா போட்டிருக்காங்க. இந்த ஒய்னா அது விழுந்துட்டு இருக்கிறப்போ, அதனால அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹெச் வந்து ஃபைனலா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஹெச்ங்க. அப்ப ஜி டி ஸ்கொயர் ஹாஃப் ஈக்குவல் டு ஹெச், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h by g, t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஸ்கொயர்னா இங்க ஸ்கொயர் ரூட் வரும். இப்போ தரையை அடையும் போது ஒய் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிற போது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh, ஏன்னா இங்க வந்து ஒய் வந்து இப்போ ஹெச் ஆயிடுதுன்னா தரையை அடைஞ்சிருச்சு. அப்போ வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. குறைந்த உயரத்திலிருந்து புவியீர்ப்பு விசையினால் ஒரு இயக்கத்தினை தடையின்றி தானே விழும் பொருளாக நினைக்கலாம். அப்புறம் செங்குத்தா எரிஞ்சா, செங்குத்தா மேல எரிஞ்சா என்ன ஆகும்னா அதே தான், ஆனா ஏ வந்து மைனஸ் ஜி. ஏன்னா ஏனென்றால் ஏ வந்து எதிர்குறி திரைசல் இருக்கு. ஒய் வந்து மேல போகுது, ஏ வந்து ஒய் வந்து மேல போகுது, அதே நேரத்தில் ஜி வந்து கீழே இழுக்குது. எதிர் திசையில இருக்கிறதுனால இயக்க சமன்பாடுல வந்து v ஈக்குவல் டு u மைனஸ் ஜிடி ut மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gy. அப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்காக முடிஞ்சிருது. சரி, இப்போ அடுத்த கணக்கு. இப்போ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி இந்த மூணை வரிசையா எழுதி முதல்ல வந்து என்ன பண்ணோம், ax ஈக்குவல் டு ஏஓ இசட் ஈக்குவல் டு 0 0 போட்டுட்டு ஏஓங்கிறது ஏங்கிறது ஜி தான் போட்டுட்டு, இந்த ஃபார்முலாவில் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as, அதுக்கு பதில் எஸ்க்கு பதில் ஒய் போட்டோம், ஏக்கு பதில் ஜி போட்டோம். போட்டுட்டு அதை வந்து யூ வந்து 0, ஏன்னா பொருள் வந்து நம்ம நேராக ட்ராப் பண்ணுறதுனால 0, அதனால 0 போட்டுட்டு அப்புறம் ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், ஒய்க்கு பதில் ஹெச், டி வந்து அது என்னோட இடத்தை அடைஞ்சிருச்சு, அதனால கேபிட்டல் டி. ஸோ அந்த வேல்யூ வந்து ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் ஹெச் இது போடுறோம். அப்போ எத்தனை ஸ்டெப்பு, 7 ஸ்டெப்பு தான். இதுல வந்து மைனஸ் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா, முதல் ஈக்குவேஷன்ல மைனஸ் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா அந்த கதை முடிஞ்சது. அப்போ 12. இது வந்து ரொம்ப சிம்பிளா, இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு மார்க்கை வாங்கிடணும். ஓகேயா? சரி, இந்த கேள்வி. இப்ப இந்த கேள்வி வந்து கிடைத்தளத்துடன் 0 கோண சாராக எரியப்பட்ட எரிபொருளினை கிடைத்தல நடுக்க மற்றும் பெரும உயரத்தை பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோ, இந்த ஆரம்ப வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்தோம், இந்த மாதிரி எரியிற போது அதனுடைய வேகத்தினுடைய கிடைத்தல கூறு வந்து என்ன செய்யாது, மாறாதுன்னு நம்ம பார்த்தோம். கிடைத்தல வந்து என்ன செய்யாது, மாறாது. அப்போ மாறாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இது வந்து ரொம்பலாம் சிம்பிள் தான். இப்போ நம்மளுடைய கணக்கு பார்த்துருவோம். ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள், இது தீட்டா, இது சி, இது ஏ, இது பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா காஸ் தீட்டா அல்லது ஏ பை பி, ஏ பை சி ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஏ பை சி ஈக்குவல் டு காஸ் தீட்டா, ஏன்னா அடுத்துள்ள பக்கம் போய் காரணம். பி பை சி ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ நம்மளுடைய கணக்குல வந்து ஆரம்ப வெலாசிட்டி யூ, ஏன்னா தூக்கி எறிகிறோம், 0 கிடையாது, தூக்கி எறிகிறோம். அப்போ இதனுடைய அந்த
அதாவது வேகத்தினுடைய கிடைத்தல், அந்த தமிழ் வந்து கொஞ்சம் எனக்கு திணறுது. ஒரு செகண்ட். ஓகே, இப்போ வந்து திசை வேகத்தினுடைய கிடைத்தலை கூறு, அதாவது ஹரிசாண்டல் கம்போனன்ட் வந்து அப்போ a ஈக்குவல் டு சி காஸ் தீட்டா. அப்போ இங்க u எக்ஸ் எக்ஸினுடைய கிடைத்தலை கூறு u காஸ் தீட்டா. இப்போ இது வந்து y கூறு, அது வந்து u y ஈக்குவல் டு u சைன் தீட்டா. ஏன்னா b ஈக்குவல் டு சி சைன் தீட்டா. சரி, எதுக்கு இப்படி இருக்குது இங்க போட்டிருக்கீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் இந்த இந்த y வந்து இங்க போட்டாலும் அதனுடைய வேல்யூ வந்து அது ஒரே இதை தான் குறிக்குது. ஸோ இது வந்து தீட்டா. ஸோ u ஈக்குவல் டு ux காஸ் தீட்டா, I mean ux equal to u cos theta ux equal to u cos theta uy equal to u sin theta. நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வேகத்தினுடைய கிடைத்தள கூறு வந்து என்ன செய்யுது, மாறவே மாறாதுன்னு பார்த்தோம். அது வந்து அப்படியே மாறாம தான் இருந்துச்சு. அந்த படத்துல பார்த்தீங்க இல்லையா, மாறவே இல்லை. அப்போ அது வந்து மாறவே மாறாது. அப்போ எது மாறுது? ஒய் மட்டும் தான் மாறுது. இந்த சைன் தீட்டா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த சைன் தீட்டா எப்படி மாறுதுன்னா, இப்போ முதல்ல வந்து இப்படி போகுது, அப்புறம் அப்படியே குறையுது. அப்போ இதனுடைய தீட்டா வந்து இந்த ஒய் வேல்யூ வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ கம்மியா இருக்கும், இது வந்து இன்னும் கம்மியா இருக்கும். உச்சியில போகும்போது 0. அப்ப சைன் தீட்டா சைன் 0, இந்த இடத்துல வந்து உச்சியில வரும்போது சைன் 0 வந்துடும். அதான் இந்த படத்துல போட்டிருக்காங்க uy equal to 0. ஏன்னா uy equal to u sin 0. இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து இந்த இடத்துல 0 ஆயிடுது. அதனால இங்க sin 0. அப்புறம் மறுபடியும் பூமி கீழே இழுத்து அது அப்படியே கீழே வந்து அந்த வேல்யூ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனா u cos theta என்ன செய்யாது, எந்த விதத்திலையும் மாறவே மாறாது. அப்போ இது வந்து ரெண்டு கணக்கு. எக்ஸ் வந்து என்ன நடக்குது, ஒய் என்ன நடக்குதுங்கிறது கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட். எக்ஸ் வந்து யூஎக்ஸ் மாறவே இல்லை. ஆனால் யூஎக்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நேரம் கண்டுபிடிக்கலாம். நேரம் கண்டுபிடிச்சு அந்த நேரத்தை வந்து இந்த ஒய் ஈக்குவேஷன்ல நம்ம போடலாம். ஏன்னா கம்போனன்ட், அதாவது கிடைத்தல கூறும் செங்குத்து கூறும் வேற வேற இருந்தாலும் அது நேரம் வந்து ஒரே நேரம் தான். நேரத்துக்கு வந்து என்ன கிடையாது, டைமென்ஷன் வெக்டார் கிடையாது. அப்போ நேரத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். யூல யூஎக்ஸுக்கு என்ன நேரமோ அதே நேரம் தான் யூஒய்க்கும். ஒரே நேரத்துல தான் யூஒய் யூஎக்ஸ் யூஎக்ஸ் மாறாம இருக்கா, நான் யூஒய் மாறிக்கிட்டே இருக்கேன். நேரம் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப இதுல முக்கியமான கான்செப்ட் நேரம் யூஎக்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சு அதை வந்து யூஒய் சமன்பாட்டுல போடுறதுதான் இந்த கணக்கினுடைய முக்கியமான பங்கு. இப்ப பாத்துடலாம். இப்ப யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா, புவியீர்ப்பு விசை செங்குத்து திசைக்கு எதிர் திசையில் செய்யப்படுது. ஏன்னா தூக்கி எறிகிற மேல எரியறதுனால புவியீர்ப்பு விசை கீழே இருக்கு மேல இருக்கு. முழுமைக்கும் எக்ஸ் அச்சின் திசையில் எந்த விதமான முடுக்கமும் இல்லை. அப்படினால அதனுடைய வேகம் வந்து என்னது, சமவேகம். அப்ப வேகம் மாறாது. முடுக்கம் இல்லைன்னா என்ன சார், வேகம் மாறாது. தரையடைமுறை வேகம் மாறாது. டி காலத்துக்கு பிறகு Vx equal to ux plus axt. இப்போ ax வந்து 0, ஏன்னா வந்து இந்த இடத்துல முடுக்கம் வந்து 0, ஏன்னா அது வந்து வேகமே மாறல. அப்ப முடுக்கம் 0. அப்போ Vxும் axும் uxும் ஒண்ணுதான். Vx ax, ux equal to u cos theta. நம்ம முத போட்டோம் இல்லையா, அந்த கணக்குல வந்து u cos theta போட்டோம்ல, அது வந்து ux equal to u cos theta போட்டோம் இல்லையா. அந்த வேல்யூ வந்து இது என்ன, அது அதனுடைய
யூஎக்ஸினுடைய வேல்யூ. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த கணக்குல பாத்தீங்கன்னா அப்ப எரிபொருள் கிடைத்தளத்தில் எவ்வளவு தூரம் போகும்? ஏன்னா நமக்கு யூஎக்ஸ் தெரிஞ்சிருச்சு. எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இப்போ யூ வந்து இந்த இடத்துல யூஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஏஎக்ஸ் வந்து இந்த இடத்துல என்னது? 0 தான் மறுபடியும். ஏ வந்து 0, ஏன்னா முடுக்கமே இல்லையே. அப்போ எக்ஸ் எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு Sx equal to x, ux will be cos theta because ax equal to 0. அப்போ இந்த இடத்துல என்ன போடுறாங்க? x equal to u cos theta times t. அந்த utங்கிறது வந்து u cos thetaவா என்ன செய்யுது? மாறிடுது. என்னன்னா இது வந்து ux இது, ரைட்டுங்களா? sx ux அந்த மாதிரி மாறிடுது. மாறின பிறகு டைம் வந்து x ஓவர் u cos theta. இந்த ஃபார்முலா பாருங்க. cos theta t equal to x, t equal to x over cos theta. இந்த ஃபார்முலா. இப்போ t நேரத்தில், இப்போ tங்கிறது நேரம். இந்த t நேரத்தில் வந்து செங்குத்து திசை வேகம் எவ்வளவு இருக்கும்? இந்த tங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. tங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது, கடைசி கிடையாது. நம்ம முத கணக்குல பார்த்த மாதிரி ஒய் மாறுற இந்த இடத்துல ஒய் மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல இந்த ஒய் மாறிக்கிட்டே இருக்கு கடைசியில போற வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்க டி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த சமன்பாட்டுல வந்து vy ஈக்குவல் டு uy பிளஸ் ஏடி. இப்போ இந்த இடத்துல வந்து uy ஈக்குவல் டு u சைன் தீட்டா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ay ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஏன்னா நம்ம ஜி இது வந்து உயரம் வந்து மேல தூக்கி எறிகிறோம், ஜி வந்து கீழே எடுக்கு, அதனால மைனஸ் ஜி. இப்போ vy ஈக்குவல் டு இப்போ vy ஈக்குவல் டு uy which is u sin theta minus gt. இந்த minus gt. அப்ப t நேரத்தில் அடைந்த செங்குத்து தொலைவு sy equal to uy t plus half at square. சொன்னோம் இல்லையா? s equal to ut plus half at square. ஏன்னா இது வந்து yh தான் மேல போகுது, xh வந்து ஹரிசாண்டல். அதனால ரெண்டு கணக்கு நினைவு வச்சுக்கோங்க. இப்போ syக்கு பதில் y, uyக்கு பதில் u sin theta, ayக்கு பதில் மைனஸ் g போட்டீங்கன்னா y equal to u sin theta times t half minus half gt square. இப்போ t வேல்யூ நம்மளுக்கு இங்க இருக்கு. இந்த t வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல இந்த இதை தான் நீங்க நினைவு வச்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா இவ்வளவு சிக்கலா வர்றதுக்கான காரணம் அந்த t u y equal to u sin theta, t equal to இந்த இடத்துல வந்து சமன்பாடு 2ல் 3 பிரதியிடும் போது அப்ப u sin theta x over u cos theta. இந்த ஈக்குவேஷன் வந்து பிராக்கெட் மறந்துட்டாங்க. மைனஸ் ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த பிராக்கெட்டை மறந்துடாதீங்க. இந்த பிராக்கெட் வந்து தப்பா போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போ எக்ஸ் டைம்ஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டான் தீட்டா, யூ கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் டான் தீட்டா மைனஸ் ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலே அது வந்து என்னது இப்படி பரவளையம் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தாலே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே அது வந்து இந்த மாதிரி கர்வ் தான். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன், சரியா? நேர்கோடு. சரி, இப்போ என்ன பண்ணோம்? இந்த இதுல வந்து இந்த லயோலாவில் வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிடணும்? இந்த கணக்கு வந்து எழுதும்போது இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி இதை போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? சரி, எப்போ மேக்சிமம் உயரம் எப்போ அடையும்? ஏன் மேக்சிமம் எப்போ அடையும்? மேக்சிமம் அடையும் போது vy ஸ்கொயர் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் 2s. இது வந்து மேக்சிமம் உயரம், அதனால எஸ் போட்டுருக்காங்க. எஸ் வந்து ஹெச் மேக்ஸ், எஸ் வந்து ஹெச் மேக்ஸ். அப்போ அந்த எக்ஸ் வந்து ஹெச் மேட்சாக இருக்கும்போது ஹரிசாண்டல் கம்போனன்ட் வெலாசிட்டி வந்து என்ன சொன்னோம்? 0 சொன்னோம். இப்போ இது வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளில் இப்படியே வந்துகிட்டே இருந்தது, சின்னதானது 0 ஆச்சு. அப்போ அந்த பந்து என்ன செஞ்சு 0 ஆகும்போது அது அப்படியே திரும்பி வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து என்னது? அந்த இடத்துல வந்து ஒய் வந்து அந்த இடத்துல vy வந்து 0.
இப்போ 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு u sin theta ஸ்கொயர், ஏன்னா uy, ஏன்னா இது ஒய்னுடைய கம்போனன்ட், gh மேக்ஸிமம். அப்போ 2gh மேக்ஸிமம் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin theta ஸ்கொயர், sin ஸ்கொயர் theta. அப்போ இந்த இடத்துல வந்து h மேக்ஸிமம் மட்டும் விட்டுட்டு இதை g2jக்குள்ள ஒரு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது வந்துடும். அப்போ எவ்வளோ தூரம் கிடைத்தல நெடுக்கம் என்ன இருக்கு, ஆர் என்ன, கிடைத்தல நெடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகத்தின் கிடைத்தல கூறு டைம்ஸ் பறக்கும் நேரம். இப்போ கிடைத்தல கூறு எவ்வளவு, யூ காஸ் தீட்டா. இது வந்து என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் இது ஆரம்பத்தில் யூ, இது தீட்டா, இது யூ காஸ் தீட்டா. நம்மளுடைய இதுபடி தீட்டா சி ஏபியில் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து சி காஸ் தீட்டா வர மாதிரி இங்கே யூ காஸ் தீட்டா யூஎக்ஸ் ஈக்குவல் டு, அதனால வந்து ஆர் ஈக்குவல் டு திசைவேகத்தின் கிடைத்தல கூறு யூ காஸ் தீட்டா, டிஎஃப் டைம் ஆஃப் ஃபிளைட்டு எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறது, யூ காஸ் தீட்டா பை 2e சைன் தீட்டா பை 2u சைன் தீட்டா பை ஜி. இந்த கிடைத்தல கூறு டிஎஃப்ங்கிறது அவங்க உங்களை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இதில் வந்து இந்த ஈக்குவேஷனில் எங்கேயுமே வரல பாருங்க, எங்கேயுமே வரல. இது வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஏன்னா இந்த இது வந்து இந்த 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 சமன்பாடை வந்து நம்ம எங்கேயுமே என்ன செய்யலை, தருவிக்கவில்லை. அல்லது இந்த இடத்துல வந்து அந்த சமன்பாடை வந்து நீங்க கொண்டு வரலாம். பறக்கும் நேரம் இந்த இந்த டிஎஃப் வந்து 2u sin theta by g, 2e sin theta by gங்கிற சமன்பாடை வந்து இங்க இவங்க எந்த இடத்துலையுமே கொண்டு வரல. மனப்பாடம் பண்ணி அதை வந்து போட்டுறணும். போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா, இந்த இது வந்து 2u cos theta times 2u sin theta, cos theta sin theta cos theta மல்டிப்ளிகேஷன் வந்து இது வந்து இந்த கணக்குல வந்து 2u ஸ்கொயர் sin 2 theta வரும். அந்த sin 2 theta இது ஃப்ரீஸ் ஆயிட்டு ஓகேயா. இப்போ மறுபடியும் லைவ் வந்துடுச்சு. இப்போ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. கிடைத்தல் நெருக்கமானது யூ எரிகோளத்தின் சைன் மதிப்பு இவற்றின் புவியிற்கு நேர், அதாவது ஆரம்ப திசை வேகத்துக்காக கிடைத்தல எவ்வளவு தூரம் போறது வந்து எவ்வளவு வேகத்துல எரிகிறோங்கிறது பொறுத்துக்கு இரு மடங்கின் சைன் தீட்டா மதிப்புல இருக்கும். இப்போ சைன் 2 தீட்டா இப்போ வந்து இந்த வேல்யூல வந்து சைன் 2 தீட்டா ஒன்றுனா இது வந்து என்னது மேக்ஸிமம் வேல்யூ அடையும். சைன் 2 தீட்டா ஒன்றுனா 2 தீட்டா ஈக்குவல் பை பை 2 தீட்டா பை பை 4, அப்போ 45 டிகிரி. அப்போ நம்ம பார்த்தோம் 45 டிகிரியில தான் மேகத்துல தள்ளி போய் விழுந்தது. ஆர் மேக்ஸிமம் வந்து என்னது 45 டிகிரிக்குள்ள இருந்தால் அது போய் தள்ளி விடும். ஒண்ணுமே புரியலனாலும் என்ன செஞ்சுங்க, 45 டிகிரியில் இருந்தால் தள்ளி விடும் சொல்லிட்டு ஆர் மேக்ஸ் யூ ஸ்கொயர் பை ஜி. அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த டிஎஃப் வந்து நம்ம வகுக்காதனால 2u sin theta by g வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி 2u square sin 2 theta sin 2 theta ஈக்குவல் டு 1 இருந்தால் இது மேக்ஸிமம், அதான் மேக்ஸிமமான தூரம். sin 2 theta 1னா 2 theta ஈக்குவல் டு பை பை 2, அப்போ பை பை 2னா தீட்டா பை பை 4, பைனா பை வேல்யூ வந்து 180, அப்போ அது 45 டிகிரி. ஓகேங்களா, இவ்வளோதான் கணக்கு. இப்போ இந்த கணக்கு வந்து எதுக்காக காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க சிம்பிளா எக்ஸ் திசை மாறவில்லை, எக்ஸினுடைய திசை வேகம் மாறவில்லை, அதாவது வேகத்தினுடைய கிடைத்தல வேகம் மாறவில்லை, கிடைத்தல கூறு வந்து மாறவில்லை. ஒய் தான் மாறி இந்த இடத்துல 0 ஆகி திரும்பி வருது.
அதுக்காக நம்ம வந்து முதல்ல வந்து அந்த டைமை கண்டுபிடிச்சிட்டு இந்த t ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் யூ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஒய் சமன்பாடு, இது ஃபுல்லுமே ஒய் சமன்பாடு, ஒய் சமன்பாடில் போட்டு கீழே கொண்டு வந்து அதை வந்து நம்ம முடிக்கிறோம். பெரும உயரம்ங்கிறது அதே மாதிரி மேக்சிமத்தில் வந்து விஒய் 0, அது 0 இருந்து பிறகுதான் திரும்புது. அப்போ இ 0 போடும்போது வி ஸ்கொயர் ஃபார்முலா போடும்போது இந்த வேல்யூ வருது. கிடைத்தல நெடுக்கம் வந்து நம்மளுக்கு 2 தீட்டா, sin 2 தீட்டா. இப்போ இது வந்து ஃபுல் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை வந்து